மாட்டிக்கிட்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம். மார்க்கெட் போன அப்பா திரும்பி வர போறாரு, இவ்வளவு அந்த நேரத்துல வந்து நிக்க போறா. சுத்தம் இங்க போய் தொலைஞ்சாலோ. டேய், நல்ல வார்த்தையா பேசுடா. பாவம் எங்க போய் மாட்டிக்கிட்டு என்ன அவசப்படுறாளோ. ஐயோ, அது வேண்டாங்க, அழுகி இருக்கு. அப்படியா? அப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீ என. சரி, இந்த குடமிளகா என்னப்பா விலை? 4 ரூபாமா. இந்த கூடையில இருக்கிற மிளகா மொத்தம் என்ன விலைன்னு கேட்கல, 1 கிலோ மிளகா என்ன விலைன்னு தான் கேக்குறேன். அதாம்மா 4 ரூபாங்கிறோம்ல. ஊர் கூட 2 ரூபான்னு விக்கிறாங்க, நீ என்னடா 4 ரூபாங்கிறியே, ரொம்ப அநியாயம். நீங்க வாங்க வேற கடைக்கு அம்மா போலாம். கோச்சிக்காதீங்க, 3 ரூபாய்க்கே போடுறேன். சரி சரி, 2 கிலோ போடு. கொஞ்சம் இரு, அது கீழே வை. என்னப்பா இது? இந்தா, இப்ப எடை போடு. பரவாயில்லையே, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா இருக்கியே. வேற என்னங்க வாங்கணும்? என்ன வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வாங்கிக்க. என்ன வாங்கணும்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, என்ன விரட்டதுலயே குறியா இருந்தாங்க. அம்மா, இந்த மார்க்கெட் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். எல்லாம் இந்த ரகுராமனால வந்து யார் இந்த ரகுராமன்? அவன் ஒரு பேமாரி எழுத்து வீட்டுல குடியிருக்கான். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரகுராமன், நீங்க இப்பதான் மார்க்கெட் வந்தீங்க? வந்துட்டேனே. அவன் யார் இந்த பொண்ணு? அது வந்து வேண்டிய பொண்ணு. வர வா. யார் இந்த பொண்ணு? செட்டப்பா இருக்குமோ? அதிர்ஷ்டக்கார பையன். நமக்கு தான் ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, அப்பா கூட காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? தயிர் வாங்க அனுப்பலாமா? சுமாரா கேட்டுடும். வேலைக்காரன் லீவ் போட்டான்னா வீட்டுக்காரனையே மார்க்கெட் அனுப்பிடுறீங்க. இந்த தொல்லையெல்லாம் உனக்கு வேண்டானதான் கூட மாறனுக்கு ஒத்தாசம் பண்றதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டி வந்திருக்கேன். இந்த பொண்ணு இவளைங்கப்பா பிடிச்சிங்க? சைக்கிள் கடையில பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தா, அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தேன். சைக்கிள் வந்தியா? இவதான் உங்களோட பிக்னிக் வந்த பொண்ணா? நிறைய பேர் வந்தாங்கப்பா. இவளும் வந்தாளா? God bless you. ஐயோ, என்னப்பா? உங்க அம்மா என்ன மார்க்கெட்டுக்கு தான் அனுப்புனா, உன் வருங்கால சம்சாரம் உன்னை சமையல் கட்டுக்கே அனுப்ப போறான். ஏன்பா அப்படி சொல்றீங்க? மார்க்கெட்ல எதை அளந்து வாங்கணும், எதை நிறுத்து வாங்கணும் கூட அவளுக்கு தெரியலடா. இல்லப்பா, அவ ஹாஸ்டல்லயே பிறந்தாங்கறியா? வளர்ந்தாங்கறேன். அவங்க அம்மா அப்பா மதுரையில இருக்காங்க. நம்மள மாதிரி நல்ல ஃபேமிலி தான். ஏமா பார்த்தா புதுசாரியா இருக்க, இவனை போய் எப்படி லவ் பண்ண? என்ன பண்ணீங்க? உங்க புள்ள உங்கள மாதிரி தான் இருப்பா. ஏமா, நீ ராஜாமா காதலிக்கிற விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அப்பாக்கு தெரியாது, அம்மா கிட்ட ஜாடியா சொல்லிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தை கேட்கறதுக்குன்னு ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு அம்மா இருக்காங்க. அது சரி, நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு ஒண்ணும் தடை இருக்காதே? என் விருப்பத்துக்கு மாறா எங்க அம்மா அப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. கண்ட என் பையன் தெரியும், ராஜா கூட பாத்திருக்கேன். அது சரி, கெட்டிக்காரிதான். வீட்டுல எல்லாரையும் தயார் பண்ணிட்டு கடைசியா என்கிட்ட சொல்லிருக்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போது சொன்னீங்களே. இன்னைக்கு சமையல் சபன்னு ஒண்ணுமே சரியா இல்லையே. என்னப்பா அப்படி சொல்றீங்க? பீர்க்கங்காய் பொரியல், கீரை மசியல், சாப்பாடு ஜோரா இருக்கு. சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சமையல் பண்ணது புரியல. எனக்கு என் ஆள் பண்ணாதான் பிடிக்கும். அப்ப எனக்கு யார் பண்ணா பிடிக்கும்? உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவோம். பிரியா, நாளைக்கு உனக்கு லீவ் தானே, இன்னைக்கு எங்கேயே தங்கிட வந்து. ஏ, உனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதானே. ராஜா, இப்பவே போன் பண்ணி வார்டனுக்கு சொல்லிடு. ஐயோ, அவன் தங்க கட்டி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாட்டேன்னு சொல்லவே மாட்டானே. எனக்கு பிரியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கறிகள்லாம் பொறுக்கி எடுத்து கராரா விலை பேசி தான் வாங்குறான். சமையல் கறியை வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நமக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? பையனுக்கு பிடிச்சு போய் தானே ஒரு முடிவோட வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கான். நீ நான் நிறுத்திட முடியுமா? நான் அதுக்கு சொல்லலைங்க. என்ன இருந்தாலும் பிரியாவோட அப்பா அம்மாவை பார்த்து பேச வேண்டாமா? அதுக்காகத்தான் நானும் ராஜாவும் அடுத்த வாரம் மதுரைக்கு போக போறோம். ஜானகி தான் இந்த மோதிரத்தை வாங்கினான். பிரியா, ராஜாவோட அம்மா தான் ஜானகின்னு இவன் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, விஜயோட சொந்த அக்கா. நானும் ஜானகி ஹனிமூன் போயிருந்தப்போ
தனக்கு பொண்ணுதான் பிறக்க போகுதுன்னு நினைச்சு அவ இந்த மோதிரத்தை வாங்கினான். ஒருவேளை பையன் பிறந்தா என்ன செய்வேன்னு கேட்டேன். அப்படி பையன் பிறந்தா அவனுக்கு வரப்போற பொண்ணுக்கு இந்த மோதிரத்தை கொடுப்பேன்னு சொன்னான். விஜி, ஏன் அழற? உங்க அக்கா ஜானகி இன்னைக்கு இங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பாளோ அதைத்தான் நீ செஞ்சிருக்க. இன்னைக்கு மட்டும் அக்கா நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணிருந்தா. அதுக்குத்தான் நாம கொடுத்து வைக்கலையே. அவளால இன்னும் யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. விஜி, ஜானகி ஆஸ்பத்திரியில சேர்த்தப்போ ராஜா உன்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி எழுதானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜானகி, ஜானகி, அம்மா, ஜானகி, அம்மா, ஜானகி, ஜானகி. இந்தா, இந்த பிரியா கையில போட்டு விடு. எழுந்திருமா. பிரியா, வா, உன் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு வரேன். பிரியா, இன்னைக்கு ஈவினிங் நான் உன்னை மீட் பண்ணட்டுமா? என்ன சைலண்டா இருக்க? அது வந்து என்ன பிரியா, சொல்லு. உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பா சொன்னதுல இருந்து எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அவங்கள பார்த்து என்ன பண்ண போற? 14 வருஷமா சுயநினைவே இல்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களுக்கு யாரையுமே அடையாளம் தெரியாது. அப்படின்னா நீங்க யாரும் போய் பாக்குறது இல்லையா? அப்பா தான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவார். என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, நாளைக்கு கூட்டிட்டு போறேன். எஸ்கியூஸ் மீ டாக்டர், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். ஓ ராஜாவா, வாப்பா. மீட் மிஸ் பிரியா, மை would be. குட், உட்காருங்க. Thank you டாக்டர். நாங்க அம்மா பார்க்க வந்திருக்கோம். ஓ, தாராளமா பார்க்கலாமே. பட் ராஜா, உங்க அம்மா முன்னாடி இருந்த வார்டுல இப்ப இல்ல, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காங்க. ஏன் டாக்டர்? உனக்கு தெரியாதா? அவங்க கோமாவில் இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அடிக்கடி இங்க வந்து பார்த்துட்டு போறாரு. முன்னாடி இருந்த வார்டுல இன்னொரு பைத்தியக்கார பொண்ணு உங்க அம்மா தலையில பேசின் ஸ்டாண்ட தூக்கி அடிச்சிட்டதுனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்டர்னல் செரிப்ரல் ப்ளீடிங் ரொம்ப சீரியஸா போச்சு. இன்னும் கோமாவில் தான் இருக்காங்க. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் எங்க அம்மாவை பார்க்கலாம் டாக்டர். ஷூர் சார், இவங்களை இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு அழைச்சிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். வாங்க. சிஸ்டர், எஸ். டாக்டர் அனுப்பிச்சிருக்காரு. Sister, any improvement? No sir, she is under observation on the 24 hours. அவங்க இன்னும் அசைய கூட இல்ல.